இல்லைண்ணா இதுக்கு நான் தான் ப்ரொடியூசர். 20 டேக் போனாலும் என்னையை மட்டும் தான் பாதிக்கும், வேறு யாரையும் பாதிக்காது. வருத்தப்படவே வேணாம், கூலாக இருங்க. இன்றைக்கி வேணாம்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு கூட நடிக்கலாம். இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பண்ணுறீங்களா, ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து ரிலாக்ஸாக இருங்க. சார் வாங்க போகணும், டேரக்டர் மேலே கையை போட்டு டேரக்டர் விட்டு போயிட்டாப்ல. நமக்கு இப்போ இதுதான் இன்னும் கில்ட் ஆகுது. கூப்பிட்டு சட்டார முட்டார 2 அடி அடித்தா கூட ஐயோ சாரிங்க கரெக்டாக பண்ணிடுறாங்கம்மா இப்படி சொல்லிட்டு போனோன்னே என்னடா அது அப்படின்னு இருக்கு. 10 நிமிஷம் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். 10 நிமிஷம் 10 நிமிஷம் ரெடி போகலாம். மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கூப்பிட்டு சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் தான் அதை ஃபாலோ பண்ணுங்கள், அது பண்ண முடியுதான்னு பாருங்கள், சொல்லுங்கள். சார் உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இப்படி அலையக்கூடாது. அலையணும் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிரச்சனை. தயவு செஞ்சு வீட்டில் இருங்க, மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கும் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? கிளம்பு கூப்பிட்டு போங்க. இதான் டைலாக். இது இப்போ ஈஸியாக நான் பண்ணிட்டேன், உனக்கு ஈஸியாக பண்ணல இன்றைக்கி. சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் கண்டத்தில் அலையக்கூடாது, அதான் வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் ஒரு வீட்டிலே வச்சுக்கோங்க, அதனால் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை. எனக்கு ஏன்டா அவர் இப்படி மிரட்டுற, உங்களுக்கு தெரியுதுல்ல? ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயம் இல்லை, வித்தியாசம் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுனது கேஷுவலாக இருக்குது. ஆமாம் இல்லை ஆமாம் அதுதான் சாதாரணமாக சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆமாம் அவ்வளோதான், அவ்வளோதானே. வீட்டில் தான் இருக்கணும், வீட்டில் தான் இருக்கணும், வெளியில் இப்படி அலைய. ஆமாம் அது ஒரு சின்ன அக்கறை. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல புரியுதா உங்களுக்கு, வீட்டில் இருங்க எனக்கும் தொந்தரவு இப்படிங்கிறது ஒன்று. அது ஒன்று உனக்கும் தோணும் எங்களுக்கும் தோணும் கூட்டு போப்பா. அதுதான். ஏன்னா ரொம்ப அழகாக விஜய் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, இவருக்கு நீங்கள் ஒரே ஒரு டாக்டர் தான், ஆனால் உங்களுக்கு 100 பேஷண்ட்டில் இவரும் ஒரு பேஷண்ட். அப்போ நம்ம எப்படி கையாளணும்னு ஒன்று இருக்குல்ல. சூப்பர். ஸோ இது சொன்னோன்னு அடுத்த டேக் ஓகே,